வணக்கம். OpenFOAM மற்றும் ParaView-ஐ நிறுவி ரன் செய்வது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு காட்டப்போவது OpenFOAM ParaView-ஐ எப்படி நிறுவி ரன் செய்வது மற்றும் ஒரு lid driven cavity case-ஐ எப்படி தீர்ப்பது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்வதற்கு நான் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு பதிப்பு 10.04, OpenFOAM பதிப்பு 2.1.0, ParaView பதிப்பு 3.12.0 ஐ பயன்படுத்துகிறேன். OpenFOAM விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் ரன் செய்யாது என்பதை கவனிக்கவும். மேலும் OpenFOAM வெர்ஷன் 2.1.0 உபுண்டு பதிப்பு 10.04 மற்றும் அதற்கு மேலானவற்றிற்குமாக இருக்கிறது என்பதை கவனிக்கவும். இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் மற்றும் லினக்ஸ் கமாண்டுகள் பற்றிய அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும். OpenFOAM-ஐ உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அது ஒரு ஓபன் சோர்ஸ் கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சாஃப்ட்வேர் ஆகும். 2 டைமென்ஷன்கள் மேலும் 3 டைமென்ஷன்களை கொண்ட CFD சிக்கல்களை தீர்ப்பதற்கு அதிக வகை சால்வர்களை இது கொண்டிருக்கிறது. இப்போது ParaView-ஐ உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். OpenFOAM-இல் பெற்ற முடிவுகளை காட்சிப்படுத்த இது பயன்படுத்தப்படுகிறது. Synaptic Package Manager-இன் மூலம் OpenFOAM மற்றும் ParaView-ஐ நிறுவலாம். Synaptic Package Manager-க்கு System, Administration, Synaptic Package Manager-க்கு செல்லவும். உங்கள் பாஸ்வேர்டை டைப் செய்யவும். சர்ச் பாக்ஸில் டைப் செய்க OpenFOAM. நீங்கள் OpenFOAM மற்றும் ParaView-ஐயும் காணலாம். நிறுவுதலுக்கு அவை இரண்டையும் மார்க் செய்யவும். பின் நிறுவ Apply-ஐ கிளிக் செய்யவும். நிறுவுதலுக்கு அது சிறிது நேரம் எடுக்கலாம். OpenFOAM மற்றும் ParaView நிறுவப்பட்டு விட்டது. Synaptic Package Manager பற்றிய மேலும் விவரங்களுக்கு இந்த URL-இல் இருக்கின்ற எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும். மாறாக இந்த URL-இல் இருக்கின்ற OpenFOAM வலைத்தளத்தில் இருந்தும் நீங்கள் OpenFOAM மற்றும் ParaView-ஐ நிறுவலாம். நான் browser-ஐ திறக்கிறேன். Browser URL-இல் டைப் செய்க http://www.openfoam.com/download பின் Enter-ஐ அழுத்தவும். ஸ்க்ரால் டவுன் செய்து உபுண்டு டெப் பேக்-க்கு செல்லவும். இதை பெரிதாக்குகிறேன். உபுண்டு டெப் பேக் இன்ஸ்டாலேஷனுக்கு சென்று அதை கிளிக் செய்யவும். சிறிதாக்குகிறேன். ஸ்க்ரால் டவுன் செய்து இன்ஸ்டாலேஷனுக்கு செல்லவும். நிறுவுதலின் முதல் பாயிண்டில் இருந்து இந்த கமாண்ட் லைனை காப்பி செய்து அதை டெர்மினல் விண்டோவில் பேஸ்ட் செய்யவும். ஒரு டெர்மினல் விண்டோவை திறக்க உங்கள் கீபோர்டில் Ctrl, Alt மற்றும் T கீகளை ஒன்றாக அழுத்தவும் அல்லது Applications, Accessories, Terminal-க்கு செல்லவும். ஒரு டெர்மினல் விண்டோவை திறக்கவும். இப்போது இந்த கமாண்ட் லைனை காப்பி செய்து அதை டெர்மினல் விண்டோவில் பேஸ்ட் செய்யவும். lsb_release -cs-க்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்துகின்ற லினக்ஸ் பதிப்பின் பெயரை வைக்கவும். Browser-க்கு திரும்பவும். இன்ஸ்டாலேஷனுக்கு மேல் வெவ்வேறு உபுண்டு பதிப்புகள் மற்றும் கோடு பெயர்களை நீங்கள் காணலாம். நான் லினக்ஸ் 10.04-ஐ பயன்படுத்துவதால் நான் lsb_release -cs-க்கு பதிலாக lucid-ஐ வைக்கிறேன். டெர்மினல் விண்டோவை திறக்கவும். இதற்கு பதிலாக lucid-ஐ வைக்கிறேன். பின் Enter-ஐ அழுத்தவும்.
இங்கு நிறுவுதல் முழுமை பெறவில்லை என்பதை கவனிக்கவும். 1, 2, 3 மற்றும் 4 என்ற வரிசை முறையை நீங்கள் பின்பற்றினால் OpenFOAM மற்றும் ParaViewவின் நிறுவுதல் முடிந்துவிடும். சிறிது நேரத்திற்கு முன்பு Synaptic Package Managerன் மூலம் OpenFOAM மற்றும் ParaViewவை நான் ஏற்கனவே நிறுவிவிட்டேன். இப்போது நிறுவப்பட்ட சாஃப்ட்வேரை நாம் கான்ஃபிகர் செய்ய வேண்டும். இதை செய்ய பாஷ் ஃபைலை நாம் எடிட் செய்ய வேண்டும். ஒரு புது கமாண்ட் டெர்மினலை திறக்கவும். கமாண்ட் டெர்மினலில் டைப் செய்க gedit ஸ்பேஸ் ~bashrc பின் என்டரை அழுத்தவும். இது பாஷ் ஃபைலை திறக்கும். இதை கேப்சர் ஏரியாவுக்கு இழுக்கிறேன். பாஷ் ஃபைலின் கீழ் வரை ஸ்க்ரால் டவுன் செய்யவும். இப்போது பிரவுசருக்கு திரும்பவும். ஸ்க்ரால் டவுன் செய்து யூசர் கான்ஃபிகரேஷனுக்கு திரும்பவும். இரண்டாவது பாயிண்டை பார்க்கவும். இந்த வரியை காப்பி செய்து அதை பாஷ் ஃபைலின் கடைசியில் பேஸ்ட் செய்யவும். அதை சேமித்து பாஷ் ஃபைலை மூடவும். இப்போது நிறுவப்பட்ட அப்ளிகேஷனை நாம் சோதிக்க வேண்டும். இதை செய்ய ஒரு புது கமாண்ட் டெர்மினலை திறக்கவும். இதை கேப்சர் ஏரியாவுக்கு இழுக்கிறேன். கமாண்ட் டெர்மினலில் டைப் செய்க icofoam. இங்கு F கேப்பிட்டலாக இருப்பதை கவனிக்கவும். ஸ்பேஸ் -help பின் என்டரை அழுத்தவும். யூசேஜ் மெசேஜ் ஒன்று தோன்றும். OpenFOAMஐ தொடங்க இப்போது நீங்கள் தயாராக உள்ளீர்கள். இப்போது ஒரு வொர்க்கிங் டைரக்டரியை எப்படி செட் செய்வது என காட்டுகிறேன். ரன் என்ற பெயர் கொண்ட ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஒரு யூசர் டைரக்டரியை உருவாக்கவும். ஒரு புது கமாண்ட் டெர்மினலை திறக்கவும். இதை மீண்டும் கேப்சர் ஏரியாவுக்கு இழுக்கிறேன். கமாண்ட் டெர்மினலில் டைப் செய்க mkdir ஸ்பேஸ் -p ஸ்பேஸ் $foam _run. இங்கு foam மற்றும் run கேப்பிட்டலாக இருப்பதை கவனிக்கவும். பின் என்டரை அழுத்தவும். OpenFOAM டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து டுடோரியல் டைரக்டரியை ரன் டைரக்டரிக்கு காப்பி செய்யவும். அதற்கு டெர்மினலில் டைப் செய்க cp ஸ்பேஸ் -r ஸ்பேஸ் $foam _tutorials ஸ்பேஸ் $foam _run. இங்கு foam tutorials மற்றும் run கேப்பிட்டலாக இருப்பதை கவனிக்கவும். பின் என்டரை அழுத்தவும். இரண்டு டைரக்டரிகளும் இப்போது உருவாக்கப்பட்டு விட்டன. டைரக்டரிகளை காண place home folder OpenFOAM folderக்கு செல்லவும். TTT210ஐ நீங்கள் காணலாம். அதை கிளிக் செய்யவும். ரன் மற்றும் டுடோரியல்ஸ். இதை மூடவும். நான் ஸ்லைடுகளுக்கு திரும்பச் செல்கிறேன். Synaptic Package Manager அல்லது Ubuntu Debian Pack வலைத்தளத்தில் இருந்து OpenFOAM மற்றும் ParaViewவை தரவிறக்கும் போது ஏதேனும் எரர் நிகழ்ந்தால் பின் Source Pack இன்ஸ்டாலேஷனில் இருந்து OpenFOAM மற்றும் ParaViewவை நீங்கள் தரவிறக்கி நிறுவிக்கொள்ளலாம். Source Pack நிறுவுதலுக்கு OpenFOAM வலைத்தளத்தின் டவுன்லோட் பக்கத்திற்கு செல்லவும். இப்போது இதை பெரிதாக்குகிறேன். ஸ்க்ரால் டவுன் செய்து Source Pack இன்ஸ்டாலேஷனுக்கு செல்லவும். இப்போது இதை கிளிக் செய்யவும். இப்போது ஸ்க்ரால் டவுன் செய்து Packsக்கு செல்லவும். இந்த 2 ஸ்டார் ஃபைல்களையும் டவுன்லோட் செய்து சேமிக்கவும். இந்த 2 ஸ்டார் ஃபைல்களை நான் ஏற்கனவே டவுன்லோட் செய்து சேமித்துவிட்டேன். இதற்கு பிறகு உங்கள் ஹோம் டைரக்டரிக்கு செல்லவும். இதை செய்ய Places ஹோம் folderக்கு செல்லவும். இதை கேப்சர் ஏரியாவுக்கு இழுக்கிறேன்.
உங்கள் ஹோம் டைரக்டரியில் உங்களுக்கு விருப்பமான பெயரை வைத்து ஒரு ஃபோல்டரை உருவாக்கவும். இதை ABC என நான் வைக்கிறேன். நீங்கள் தற்போது உருவாக்கிய ஃபோல்டரில் தரவிறக்கிய 2 ஃபைல்களை காப்பி செய்யவும். இதைச் செய்ய இந்த 2 ஃபைல்களை காப்பி செய்து நீங்கள் தற்போது உருவாக்கிய ஃபோல்டரில் அவற்றை பேஸ்ட் செய்யவும். அதே ஃபோல்டரில் இந்த 2 ஃபைல்களையும் unzip அல்லது untar செய்யவும். இங்கு எக்ஸ்ட்ராக்ட் செய்யவும். இது சில நிமிடங்கள் எடுக்கலாம். இதற்கு பிறகு ஒரு புது கமாண்ட் டெர்மினலை திறக்கவும். இதில் உங்கள் ஹோம் ஃபோல்டருக்கு செல்லவும். டைப் செய்க ls பின் என்டரை அழுத்தவும். இப்போது நீங்கள் untar செய்த tar ஃபைல்களை கொண்டிருக்கின்ற அதே ஃபோல்டருக்கு செல்லவும். இப்போது டைப் செய்க cd ஸ்பேஸ் abc பின் என்டரை அழுத்தவும். இப்போது ABC-யினுள் இருக்கின்ற கண்டென்ட்களை பார்க்க டைப் செய்க ls பின் என்டரை அழுத்தவும். இப்போது சோர்ஸ் பேக் இன்ஸ்டாலேஷனுக்கு ஓப்பன்ஃபோம் வலைத்தளத்தின் டவுன்லோட் பக்கத்திற்கு திரும்பச் செல்லவும். ஓப்பன்ஃபோம் மற்றும் பாராவியூவின் உபுண்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கீழ்காணும் படிகளை பின்பற்றவும். ஓப்பன்ஃபோம் மற்றும் பாராவியூவை நாம் இங்கு கம்பைல் செய்ய வேண்டும். இது 4 இலிருந்து 5 மணி நேரங்கள் எடுக்கலாம். ஆனால் இவ்வழிமுறை எப்போதும் வேலை செய்கிறது. ஒரு உதாரணத்தின் மூலம் ஓப்பன்ஃபோமில் ஒரு சிக்கலை எப்படி தீர்ப்பது என்று காண்போம். உதாரணமாக ஒரு lid driven cavityயை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது ஒரு 2D சிக்கல். இங்கு மேலுள்ள பிளேட் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியுடன் நகர்கிறது மற்றும் பிளேட்டின் மற்ற 3 பக்கங்கள் நிலையாக வைக்கப்பட்டுள்ளன. நான் இங்கு பயன்படுத்துகின்ற சால்வரின் வகை ஐகோஃபோம் எனப்படும் ஒரு இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோவுக்கான ஒன்றாகும். இப்போது மீண்டும் ஒரு புது கமாண்ட் டெர்மினலை திறக்கவும். நான் இதை கேப்சர் ஏரியாவுக்கு இழுக்கிறேன். lid driven cavity சிக்கலுக்கான பாத்தை டைப் செய்யவும். இந்த சிக்கல் ஏற்கனவே ஓப்பன்ஃபோமில் செட் செய்யப்பட்டுள்ளதை கவனிக்கவும். கமாண்ட் டெர்மினலில் டைப் செய்க run. இது ஓப்பன்ஃபோமின் ரன் டைரக்டரிக்கு உங்களை கொண்டு செல்லும். பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க cd ஸ்பேஸ் டியூட்டோரியல்ஸ் பின் என்டரை அழுத்தவும். cd ஸ்பேஸ் incompressible பின் என்டரை அழுத்தவும். cd ஸ்பேஸ் ஐகோஃபோம். இங்கு F கேப்பிட்டலாக இருப்பதை கவனிக்கவும். பின் என்டரை அழுத்தவும். cd ஸ்பேஸ் cavity பின் என்டரை அழுத்தவும். கேவிட்டியினுள் இருக்கின்ற கண்டென்ட்களை காண டைப் செய்க ls பின் என்டரை அழுத்தவும். நீங்கள் 3 ஃபைல்களை காணலாம். 0, கான்ஸ்டன்ட் மற்றும் சிஸ்டம். இப்போது நாம் ஜியோமெட்ரியை மெஷ் செய்ய வேண்டும். இதை ஓப்பன்ஃபோமின் பிளாக் மெஷ் யூட்டிலிட்டியை வைத்து செய்யலாம். டெர்மினல் விண்டோவில் டைப் செய்க பிளாக் மெஷ். இங்கு M கேப்பிட்டலாக இருப்பதை கவனிக்கவும். பின் என்டரை அழுத்தவும். மெஷிங் முடிந்துவிட்டது. இப்போது சால்வர் ஐகோஃபோமை ரன் செய்ய டெர்மினலில் டைப் செய்க ஐகோஃபோம். இங்கு F கேப்பிட்டலாக இருப்பதை கவனிக்கவும். பின் என்டரை அழுத்தவும். ஓடிக்கொண்டிருக்கின்ற ஐட்டரேஷன்களை டெர்மினல் விண்டோவில் காணலாம். இங்கு சால்விங் பாயிண்டை நாம் நிறைவு செய்துவிட்டதை நாம் கவனிக்கிறோம். இந்த முடிவுகளை காட்சிப்படுத்த பாராவியூ விண்டோவை திறப்போம். பாராவியூவை திறக்க டெர்மினலில் டைப் செய்க பாராஃபோம். இங்கு F கேப்பிட்டலாக இருப்பதை கவனிக்கவும். பின் என்டரை அழுத்தவும். இது பாராவியூ விண்டோவை திறக்கும். இப்போது இடது பக்கத்தில் ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டர் மெனுவில் ஜியோமெட்ரியை காண அப்ளையை கிளிக் செய்யவும். நீங்கள் lid driven cavityயை காணலாம். இப்போது பவுண்டரி கண்டிஷன்களை காண
ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டர் மெனுவில் ஸ்க்ரால் டவுன் செய்து மெஷ் பாத்ஸுக்கு செல்லவும். இன்டர்னல் மெஷை அன்செக் செய்து அப்ளையை கிளிக் செய்யவும். ஜியோமெட்ரி மறைந்து விடுகிறது. இப்போது மூவிங் மற்றும் ஃபிக்ஸ்டு வால்களை காண இரண்டு பாக்ஸுகளையும் செக் செய்து அப்ளையை கிளிக் செய்யவும். இப்போது மூவிங் வாலை அன்செக் செய்து அப்ளையை கிளிக் செய்யவும். தற்போது மறைந்த மூன்று ஃபிக்ஸ்டு வால்களையும் மூவிங் வாலையும் நீங்கள் காணலாம். ஓப்பன்ஃபார்ம் மற்றும் பாராவியூவை ரன் செய்து முடித்துவிட்டோம். பிற்காலத்தில் ஓப்பன்ஃபார்மின் முடிவுகளை தீர்ப்பது மற்றும் காட்சிப்படுத்துவது மீதான டுடோரியல்களை அதிகம் காண்போம். ஸ்லைடுகளுக்கு திரும்புகிறேன். இந்த டுடோரியலில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மற்றும் வலைத்தளத்தின் மூலம் ஓப்பன்ஃபார்ம் மற்றும் பாராவியூவை எப்படி நிறுவுவது என்று கற்றோம் மற்றும் ஒரு லிட் driven கேவிட்டியை தீர்த்தோம். பயிற்சியாக ஓப்பன்ஃபார்ம் மற்றும் பாராவியூவை நிறுவவும். இந்த URL இல் இருக்கும் வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு sptutemail@gmail.com-க்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட URL இணைப்பை பார்க்கவும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ. குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.